அஸ்ஸலாமு அலைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிப் நகர் சென்றது தொடர்ச்சி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன உறுதியிலும் தனித்திருந்து செயலாற்றுவதிலும் மலை போன்றிருந்தாங்க. எனினும் மக்கள் எவரும் அன்னாரின் சொல்லை ஏற்றுக்கொள்ளாதது மட்டுமின்றி, நீர் உடனே எங்கள் ஊரை விட்டு வெளியேறி உமக்கு எங்கு விருப்பமோ அங்கே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த ஊர் மக்கள்லாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்றிலும் நம்பிக்கை இழந்து திரும்பி வர ஆரம்பித்த பொழுது அவ்வூர் மக்கள் சிறுவர்களெல்லாம் ஏவி விட்டு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பரிகாசம் செய்து கைகொட்டி சிரித்து கல்லால் எரிஞ்சு காயப்படுத்தவும் செய்தனர். இதனால் அருமை நபி அவர்களின் திருமேனியிலிருந்து வழிந்த இரத்தத்தால் அன்னாரின் பாத அணிகள் இரண்டும் சிவந்து விட்டன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே நிலையில் வெளியேறி அந்த தீயவர்களை விட்டு நீங்கிய வழியில் அமைதியாக ஒரு இடத்துல சேர்ந்தபோது பின்வரும் துவாவை ஓதுனாங்க. என்ன துவா செஞ்சாங்கன்னா, யா அல்லாஹ், என்னுடைய பலவீனத்தையும் என் சாதுரிய குறைவையும் மனிதர்களிடம் நான் கேவலமாக இருப்பதையும் உன்னிடம் முறையிடுகிறேன். கிருபையாளருக்கெல்லாம் மிகுந்த கிருபையாளனே, நீயே பலவீனர்களின் இரட்சகன், இன்னும் என்னுடைய இரட்சகனும் நீயே. நீ என்னை யாரிடத்தில் ஒப்படைக்கிறாய்? என்னை கண்டு முகம் கடுகடுக்கும் அந்நியனிடமா, அல்லது என்னுடைய காரியத்தை அவனுக்கு நீ உரிமையாக்கி இருக்கும் பகைவனிடமா? உனக்கு என் மீது கோபம் இல்லையானால் நான் எதையும் பொருட்படுத்த மாட்டேன். எனினும் நீ வழங்கும் சுகமே எனக்கு விசாலமானதாகும். உனது உள்ளமையின் பொருட்டால் இருள்கள் ஒளி பெற்றன, இம்மை மறுமையின் காரியங்கள் சீர்பெற்றன. அந்த ஒளியின் பொருட்டால் என் மீது உன் கோபத்தை நீ இறக்கி வைப்பதை விட்டும் உன் சினம் என் மீது ஏற்படுவதை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நீ பொருந்திக் கொள்ளும் வரை உன்னுடைய அதிருப்தியை போக்குவது அவசியம். எந்த திருப்பமும் சக்தியும் உன்னை கொண்டே என்று வேறில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை கேட்டதும் மன்னாதி மன்னனாகி அல்லாஹ் தஆலாவினால் அடக்கியாலும் தன்மை ரோஷம் அடைந்ததால் அல்லாஹ் தஆலா என்ன கூறுறான்னு சொல்லி நம்ம அடுத்தது தொடர்ச்சியாக பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.